சீர்காழி அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலை கல்லூரிக்குள் புகுந்து ஆய்வு செய்த போலி பறக்கும் படை அதிகாரியை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் அறைக்குள் வந்த நபர் தன்னை பறக்கும் படை அதிகாரி என கூறியதோடு மாணவர்களை சோதனை செய்ய வேண்டுமென தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று தேர்வு எழுதும் மாணவர்களை அவர் ஆய்வு செய்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட கல்லூரி அதிகாரிகளுக்கு அந்த நபர் போலி அதிகாரி என தெரியவந்தது. இதனை அடுத்து கல்லூரி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருந்திருவிழாவினை முன்னிட்டு கோவில் கொடிமரத்தில் சிவாச்சாரியர்கள் கொடியினை ஏற்றினர். கண்ணுடைய நாயகி அம்மனை பல்லக்கில் மேளதாளங்கள் முழங்க தூக்கி வந்தனர். கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் நாட்டரசன் கோட்டை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நாகமந்தல் கிராமத்தில் தானே தோன்றிய நாகலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 200 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் புனரமைக்கும் பணிகள் பல மாதங்களாக நடைபெற்று வரும் நிலையில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கொப்புடைய அம்மன் கோவில் செவ்வாய் பெருந்திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அம்மன் சர்வ அலங்காரத்தில் காலையில் திருத்தேரில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் 10,000க்கும் மேற்பட்ட தேங்காய்களை உடைத்து வழிபாடு செய்தனர். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவையொட்டி சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது. புகழ்பெற்ற இக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 3ஆம் நாளையொட்டி பல்லக்கில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதையடுத்து மேளதாளங்கள் முழங்க மாட வீதிகளில் உலா வந்த முருகனை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர்.